அன்பு உள்ளங்களே வணக்கம். நாம் ஸ்ரீமத் பாகவதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்று பிரகலாதன் கதை சொல்லலாம் என்று இருக்கிறேன். பிரகலாதன் பிரம்மா கல்பகாலம் முடிந்து கல்பயுகம் முடிந்து மறுபடியும் ஒரு புது யுகம் பிறக்கிறது. முதல் திரேதாயுகம் ஆரம்பிக்கிறது. படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறார். அப்பொழுது பிரம்மா ஆரம்பிக்கிறார். முதலில் தமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சனகாதி முனிவர்களை 4 பேர்களை உருவாக்குகிறார். அவர்கள் உருவான உடனே அறிவில் தெளிந்தவர்களாக மிகவும் சாதுரியமானவர்களாக உருவாக்குகிறார். அவர்களை படைப்பு தொழிலுக்கு எனக்கு உதவியாக இருங்கள் என்று கேட்கின்றார். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் படைப்பு தொழிலுக்கு உதவியாக இருக்க முடியாது, நாங்கள் உலகம் சுற்றி பார்த்து எப்படி நடக்கிறது என்ன என்று சொல்லுகிறோம், அதனால் நாங்கள் படைப்பு தொழிலுக்கு உதவியாக இருக்க முடியாது என்று உலகம் சுற்றி வருகிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். 3 உலகங்களையும் சுற்றி வருவதற்கு நாங்கள் முயற்சி சுற்றி பார்த்து சொல்லுகிறோம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறார். அப்புறம் 7 பேரை படைக்கிறாரு. அவர் படைப்பு தொழில் அவர் பாட்டு செய்துக்கிட்டு இருக்கார். இந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க, தேவரோலகம், இந்திரலோகம், நாகலோகம், பூலோகம், இப்படி எல்லா உலகம் சுற்றிட்டு வருவாங்க. அப்படி சுற்றிட்டு வரும்போது எந்தெந்த லோகத்துக்கு போகிறாங்களோ, இப்போ தேவலோகத்துக்கு போனால் தேவன் உருவம் எடுத்துக்கிடுவாங்க, நாகலோகத்துக்கு போனால் நாக உருவம், பூமிக்கு வந்தால் மனிதர்கள் மாதிரி. அதே மாதிரி விஷ்ணு உலகத்துக்குள்ளே போகும்போது நம்ம சிறு பாலகர்களாக 5 வயது சிறுவர்களாக உருவம் எடுத்துக்கொள்வோம் என்று கூடி பேசி 5 வயது சிறுவர்களாக உருவம் மாறி உள்ளே செல்ல பார்க்கிறார்கள். அங்கே துவாரகா பாலகர்கள் காவலுக்கு இருக்கிறார்கள். காவல் தெய்வங்களாக துவாரகா பாலகர்கள் 2 பேர் 2 பக்கம் நிற்கிறாங்க உலகத்துக்கு வாசலில். நின்னா இவங்க உள்ளே போக பார்க்குறாங்க. அவங்க 2 கையில் கோதண்டம் வச்சுருப்பாங்க. கோயில் வாசலில் பார்த்துருப்பீங்க, பெருமாள் கோயிலெல்லாம் 2 கோதண்டம் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பாங்க 2 பாலகர்கள். அது மாதிரி அந்த கோதண்டத்தை வச்சு குறுக்க இப்படி மறைச்சிடுறாங்க. இப்படி மறைச்ச உடனே, என்ன எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறீங்க, நாங்கள் பிரம்மாவின் அனுமதியோடு தான் உலகம்லாம் சுற்றிட்டு வரோம், எங்களை யாருன்னு தெரியுமா, இது கூட தெரியாமல் யார் இப்படி உள்ள நுழைவா, இவ்வளவு ஃப்ரீயாக யார் வருவா அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் காவல் காக்கவே தகுதி இல்லாதவர்கள், போய் அசுரர்களாக பிறங்கள், நீங்கள் அசுரர்களாக பிறக்கத்தான் லாயக்கு, நீங்கள் காவல் தெய்வமாக இருக்க தகுதி இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு சாபம் கொடுத்து விடுகிறார்கள். துவாரகா பாலகர்கள் இருவரும் போய், ஐயோ நம்மளை நீ எப்போ நம்ம வரப்போகிறோமோன்னு நினச்சிட்டு போகிறாங்க. அது வேறு கதையாக இருக்கும். ஆனால் இவங்க போய் காசிப முனிவருடைய மனைவி, மூத்த மனைவி அதிதி, 2வது மனைவி திதி. இந்த அதிதி என்பவர் எனக்கு விநாயகரே வந்த குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று தவம் இருக்கிறார். சாமி கும்பிட்றார். வீட்டில் இருந்த முனிவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டு தவம் சாமி கும்பிட்றாரு. ஆனால் இந்த 2வது திதி என்பவள் என்ன நினைக்கிறாள், நம்ம பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகளாக இருக்கணும், எல்லா வல்லமையும் படைத்த பிள்ளைகளாக இருக்கணும், உலகையே கட்டி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னு நினச்சி அவள் சாமி கும்பிட்றான். கும்பிட்ட உடனே அவங்களுக்கு இந்த அசுரர்களாக 2 பேரும் பிறக்கிறாங்க. இந்த துவாரகா பாலகர்கள் இந்த திதி என்பவளுக்கும் காசிவ முனிவருக்கும் பிறக்கிறாங்க. 2 பேரும் பிறந்த உடனே நல்லா தான் வளர்க்குறா. ஆனால் காட்டில் வளர்த்து அசுரர்களாக மாறிடுறாங்க. மூத்தவன் பேர் இரண்ய கசிபு, இளையவன் பேர் ரண்யாட்சகன். இந்த ரண்யாட்சகன் இப்படி ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கவும் அவன் என்ன செய்கிறான், போய் பூ உலகத்தை முதல்ல பிடிப்போம்னு சொல்லிட்டு
பூமியை இழுத்துட்டு போய் அதில் பாதாளத்தில் அமைக்க வச்சிடுறான். யார்? இரண்யாட்சகன். உடனே பூமாதேவி விஷ்ணு பகவானை கும்பிட்றான். விஷ்ணு பகவான் உடனே வராக உருவம். வராக உருவங்கிறது பன்றி உருவம். இப்போ வாராகி அம்மன் கும்பிட்றோம் இல்லையா, அந்த வாராக உருவத்தை தான் அம்மனாக நினச்சி கும்பிட்றோம். இப்போ அந்த வராக உருவம் எடுத்து அவர் இந்த பன்றியினுடைய வாய் இப்படி முன்னால் நீட்டிக்கிட்டு இருக்கும். அதன் வழியாக அது என்ன செய்யுது? பூமியை தொலைச்சிக்கிட்டே போய் கீழே தொலைச்சிக்கிட்டே போய் தண்ணிக்குள்ளே போய் பூமியை தூக்கிட்டு இருக்கிற இடத்துல வச்சிடுறாரு அந்த விஷ்ணு பகவான். வராக உருவம் எடுத்து வச்சுட்டு அவருடைய லோகத்துக்கு போயிடுறாரு. ஆனால் அவரை யாரை இந்த கொண்டுட்டு போனான்ல இரண்யாட்சகன், அவனை கொன்று விட்டு அழித்து விட்டு இந்த பூமியை காப்பாற்றுறாரு, பூமியை கொண்டு வைக்கிறாரு. ஆக இரண்யாட்சகன் அழித்து போனான், செத்து போனான், விஷ்ணு பகவானால் கொல்லப்பட்டான். அப்படி கொன்ன உடனே இந்த இரண்யகசிபுவுக்கு விஷயம் தெரியுது, நம்ம தம்பியை கொன்னுட்டான், விஷ்ணு பகவான் தான் கொன்னுட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஷ்ணு பகவானுக்கு இவனுக்கு எதிரி மாதிரி ஆயிடுறான். விஷ்ணு பகவானை நான் பழிக்கு பழி வாங்குவேன், அவர் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க முனிவர்கள்ட்ட கேட்குறான். இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? விஷ்ணு பகவானை கொல்லணும்னா அவருக்கு மேலே சக்தி வேணும், அந்த சக்தியை பெறணும்னா ரொம்ப நாள் தவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, நான் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்து அந்த சக்தியை பெறேன்னு பிரம்மதேவனை நோக்கி காட்டில் போய் தவம் இருக்கிறான். எப்படி தவம் இருக்கிறான்னா, தனக்கு எல்லா விதமான சக்தியும் வேணும், அதாவது 3 உலகங்களையும் ஆளும் சக்தி வேணும், எல்லாரும் எனக்கு சொன்னபடி கேட்கணும்னு நினச்சி அந்த மாதிரி தவம் இருக்கிறான். எப்படி தவம் இருக்கிறான்னா, இடது கால் கட்டை விரலை மட்டும் பூமிக்குள்ளே ஊண்டி வலது காலை தூக்கி மேலே ஒத்த காலில் இந்த கால் மேலே வச்சு நின்றுக்கிட்டு தலைக்கு மேலே கையை வச்சு அப்படியே பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்கிறான். பிரம்மதேவா போற்றி, பிரம்மதேவா போற்றி, பிரம்மதேவா போற்றி. எவ்வளவு காலம் தவம் இருந்தானோ தெரியாது. பிறகு பிரம்மதேவனே நேராக வராரு. நேராக பிரதட்சணம் வராரு. அவர் முன்னால் நிற்கிறாரு. என்ன வேண்டும், இவ்வளவு கடுமையான தவம் இருக்கிறியே, உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்குறாரு. கேட்ட உடனே, எனக்கு 3 உலகையும் ஆளும் வரம் வேண்டும், யாராலும் இப்போ இருக்கிற எந்த உயிரினங்களாலும் கொல்லப்படக்கூடாது, இரவுலையும் கொல்லப்படக்கூடாது, பகல்லையும் கொல்லப்படக்கூடாது, மனிதனாலும் கொல்லப்படக்கூடாது, மிருகங்களாலும் கொல்லப்படக்கூடாது, எந்த ஆயுதங்களாலும் எனக்கு சாவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீராலும் நெருப்பாலும் எனக்கு சாவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வர வாங்கிடுறான். அப்படி வர வாங்கின உடனே திடுக்கிட்டு போகிறார். வரம் கேட்ட உடனே பிரம்மனுக்கே திடுக்கிட்டு போயிடாரு. ஐயப்பா, என்ன இது இப்படி வரம் கேட்குறான், நம்மளும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம், தேவர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்களே, எல்லாரும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்களே, இன்னும் கேட்ட வரத்தை கொடுத்துத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை கொடுத்துட்றார். கொடுத்த உடனே நாட்டுக்கு வந்துடுறான். இத்தனை வரம் வாங்கியிருக்கோம், நம்ம பொறுத்திருந்து இந்த நாராயணனை மெல்ல மெல்ல கொல்லுவோம்னு சொல்லிட்டு, விஷ்ணு பகவானை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு அவனுக்கு அரசாட்சி கிடைக்கிது. அவனுக்கு 4 பிள்ளைகள் பிறக்குது. 1 கிலாதன், 2 பிரகலாதன், 3 அணுகிலாதன், 4 சமகிலாதன், அப்படி 4 பையங்க. 4 பையங்க பிறந்தாலும் எங்கேயுமே நாராயணாங்கிற சத்தமே கேட்கக்கூடாது, யாரும் நாராயணனை போற்றி வணங்கக்கூடாது. உலகத்தில் நான் ஆட்சி செய்கிற இடம் பூரா யாருமே நாராயணனை வணங்கக்கூடாது, எந்த குருமார்களும் நாராயணனை பற்றி சொல்லித்தரக்கூடாது, எந்த தாயும் பிள்ளைகளுக்கு நாராயணனை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இரண்யகசிபுவே போற்றின்னு என்னைத்தான் சொல்லணும், ரண்யனே போற்று, இரண்யகசிபுவே போற்று, இரண்யகசிபுவே போற்றி. ஏன்னா என் தம்பியை இந்த நாராயணன் கொன்னுட்டு பூமியை கொண்டு வந்தார், அதனால இந்த நாராயணனை அழிக்க நான் வழி பார்க்கணும், அதுக்காகத்தான்
இப்படியெல்லாம் கேட்டுக்கிறேன். அதனால் நாராயணனை யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு குருவாக சுக்கராச்சாரியார் வாரார். அவரை நான் குருவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சுக்கராச்சாரியார் வேறு வழி இல்லாமல் அவர் சொல்கிற யாகம், ஏன்னா எல்லா உலகத்தையும் அவன் ஆள்றானே, அவன் சொன்னால் தானே கேட்கணும், எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி செய்யும்போது ஒரு நாள் தன்னுடைய மக்களை கூட்டிகிட்டு வரார். கூடவே 2 பையங்க அவருக்கு. அவரை கூட்டிகிட்டு வராரு. ஆஹா குருவே, இது உங்கள் பையங்களா? என்னுடைய பையன்களுக்கு பாடம் சொல்லி தரட்டுமே. நீங்கள் எனக்கு குருவாக இருக்கிறீர்கள், உங்கள் பையன்கள் என் பையன்களுக்கு குருவாக இருக்கட்டும். 4 பையனை அனுப்பி வைக்கிறார். யார் கூட? அந்த குருவனுடைய மக்களோட போகிறாங்க. போய் அவங்க பாடம் படிக்கிறதுக்கு அவங்களுடைய ஆசிரமத்தில் தங்கி இருக்கிறாங்க. சில காலத்துக்கு ஒரு முறை இந்த 4 பையங்களையும் கூட்டிகிட்டு அந்த அப்பா குரு, மகன் குரு, இந்த இவருடைய பிள்ளைகள், இரண்யகசிபனுடைய பிள்ளைகள் கூட்டிகிட்டு அரண்மனைக்கு வருவாங்க. அப்படி ஒரு நாள் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கிற போது என்ன நடக்குது இன்னும் அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ பிரகலாதன் கதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இரண்யகசிபுவை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். இனிமேல் தான் பிரகலாதனை பற்றி வரும்போது இந்த கதையை பெற்றோர்களாகிய அம்மா அப்பா பார்த்துட்டு, எவ்வளவு 11 நிமிஷம் ஆகுது, அதனால் அடுத்த பதிவில் சொல்கிறேன். மீதியை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இறைபக்தி ஊட்ட வேண்டுமானால் குழந்தைகளிலிருந்தே அதற்கு அந்த பக்தி கும்பிடணும், சாமி கும்பிடணும், விளக்கு பார்க்க சொல்லணும். சின்ன பிள்ளைகளை ஜோதி பார்க்க சொல்லி கொடுக்கணும். பிறந்த குழந்தை மடியில் வச்சுட்டு விளக்கு காமிக்கணும், விளக்க கும்பிடுன்னு சொல்லணும். சும்மாவாது அதுக்கு தெரியாது, பிறந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாத போது 2 கையை வச்சு சாமி பாரு, ஜோதி பாரு, ஜோதி பாருன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பிறந்த குழந்தைய பேசும்னு நினச்சி நம்ம பேசி அதுகளையும் அன்பாகவும் தெய்வ பக்தியாகவும் பண்போடையும் வளர்க்க வேண்டும். அதற்கு பெற்றோர் தான் முயற்சிக்கணும். தொடர்ந்து பாருங்கள். மதுரை விசாலாட்சி ஆட்சி என்று போடுங்கள், பதிவுகள் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், கமெண்ட் போடுங்கள். நன்றி. தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.